நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு 23வது தவணை தொகை தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு காலாண்டு முதலீட்டு ஆதரவாக ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாய மத்திய அரசு வழங்கிட்டு வராங்க. தலா 2000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளாக நேரடியாவே விவசாயிகளுடைய வங்கி கணக்குல இந்த தொகையானது செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டுடைய அடுத்த முக்கிய தவணையான 23வது தவணை தொகை எப்பொழுது வரும் என்று விவசாயிகள் மத்தியில பலத்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த திட்டத்துடைய வழக்கமான 4 மாத கால சுழற்சியுடைய அடிப்படையில அடுத்த கட்ட நிதி விடுவிப்புக்கான தற்காலிகமான ஒரு கால அட்டவணையானது கணிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பாக்குறப்போ நடப்பு ஆண்டுடைய 22வது தவணை நிதி கடந்த மார்ச் 13 அன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பிரதமர் மோடி அவர்களால் முறைப்படி விடுவிக்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 9.32 கோடி விவசாயிகள் பயனடைஞ்சாங்க. ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான கால பகுதிக்கான 23வது தவணை தொகை வரக்கூடிய ஜூன் மாத இறுதிக்குள் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் 22 தவணை தொகைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் 23வது தவணை தொகையானது ஜூன் மாத இறுதிக்குள் விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோ விவசாயிகள் அவங்களுடைய EKYC அப்டேட்டடா வச்சிருக்கணும், விவசாய எண்ணையும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.